friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல். நம்மளோட நார்மல் கோவக்காய் பொரியல் இருந்து இது ரொம்பவே வித்தியாசமா ஒரு பூண்டு மணத்தோட கூடவே ஒரு ஸ்பெஷல் பவுடர் சேர்த்து நாம இதை செய்ய போறோம். ஒரு மசாலா வாசனையோட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். கோவக்காய் நார்மலா பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இந்த டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் மசாலா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு பூண்டு வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் இந்த மாதிரி அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை மூணையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க, லேசா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீளமா சன்னமா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோவக்காவை இதில் போட்டுடலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வதங்க விடுங்க. நான் இப்போ இதை வந்துட்டு வேற ஸ்டவ்வுக்கு மாத்திட்டு நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போறோம் அந்த பொரியலுக்காக. அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, இது வந்து பச்சை நிலக்கடலை நம்ம வறுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு இதில் சாம்பார் பொடியும் சேர்த்துவோம், அதனால அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால நான் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துறேன். இப்போ இதை வந்துட்டு இந்த கடாயில் சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா செவந்துடுச்சு. நம்மளோட உளுந்தம்பருப்பு எல்லாமும் கடலையும் வறுபட்டுச்சு. இப்போ இது கூட நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துறேன், கொப்பரை தேங்காய். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது வந்துட்டு வறுபட்டுரும். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ கோவக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மூடி வச்சதுனால கொஞ்சமாக சாஃப்டான மாதிரி தெரியுது. இப்போ இதில் நம்ம மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடியும் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இது மிளகாய் பொடியில் சாம்பார் பொடி, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்திக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி மூடி போட்டு இன்னொரு 4-5 நிமிஷம் இதை அப்படியே சிம்ல வேக விடலாம். வேகட்டும். இப்போ நம்ம வறுத்ததை வந்துட்டு அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி வதக்கி விடுங்க, இல்லைன்னா வந்துட்டு கீழே தீஞ்சு போயிடும். நம்ம மூடி வச்சு வதக்கிறதுனால இந்த தண்ணியே சரியா இருக்கும். ஒரு வேளை ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா லேசா நீங்க தண்ணி தெளிச்சு விடலாம். ஒரு பாதி அளவு குக்காய் இருக்கும் நம்மளோட கோவக்காய். இப்போ இன்னும் வேகணும். திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். இன்னும் 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட கோவக்காய். வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் இப்படியே ஓப்பனாக வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்படியே வதங்கட்டும் இன்னும் 2 நிமிஷம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட கோவக்காய். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோம்ல இந்த மசாலா பொடி, இந்த பொடியை வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கோங்க. இந்த பொடி இதை போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டு, இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் இதை பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது போட்டோன்னே அப்படி ஒரு கமகமான மனம் வரும். ஏன்னா நம்ம இதில் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்ல மனம் வரும் இதுலேருந்து. இது இந்த பொரியலுக்குன்னு இல்லை, எல்லா பொரியலுக்குமே இது வந்துட்டு நல்லா இருக்கும். கத்திரிக்காய்க்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பொடி தூவி செஞ்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. பொடி மிச்சமாச்சுன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு பொரியலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுல ஒரே ஒரு மிளகா தான் நான் போட்டேன் அந்த பொடி வறுக்கிறதுக்கு. எங்க மிளகா ரொம்ப காரம், அதனால நான் கம்மியா தான் போட்டேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைசியா வேணும்னா நீங்க இன்னும் மிளகா வந்து சேர்த்தி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.